ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் சேவரேஸ். நாம் இன்றைக்கி ஒரு புதுவிதமான சமையல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு பழமையான ரெசிபியும் கூட. சௌச்சோ மோர்க்கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை எல்லாருக்கும் முன்னாடி வந்து சேரும். கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சௌச்சவோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சௌச்சவில் அதிகப்படியான நீர் சக்தி இருக்கிறதுனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய பத்திய சாப்பாட்டில் இதை நிறைய சேர்க்கலாம். இதனால் தாய்ப்பால் அதிகமாக ஊறும். அதுக்கப்புறமா குழந்தை பிறந்தப்புறமா வரக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். அதோடு இல்லாமல் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சௌச்சவை அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சௌச்சவை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைராய்டு சுரப்பி நார்மலுக்கு வரும். இந்த மோர்க்கூட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கூட்டு வகையை சேர்ந்தது. இது ரொம்ப பழைய காலத்து ரெசிபி தான். இது அடை செய்கிற அன்னைக்கு செஞ்சால் அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதோடு இல்லாமல் புளியஞ்சாதம், லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் இதை மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிற அன்னைக்கு இந்த மோர்க்கூட்டை செஞ்சால் காய்க்கு காயும் சேரும். அதோட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மோர்க்கூட்டை சௌச்சவில் மட்டும் இல்லைங்க, வாழைத்தண்டு, பூசணிக்காய், வெள்ளரிக்காய், கீரை இதிலெல்லாம் கூட செய்யலாம். சேம் ப்ரொசீஜர் தான், சேம் இன்க்ரீடியன்ட்ஸு தான் போட்டு செய்யலாம். காய் மட்டும்தான் மாறும். வாங்க மோர்க்கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது 2 மீடியம் சைஸ் சௌச்சவ் எடுத்துகிட்ருக்கேன். சௌச்சவை பொடி பொடியாக நறுக்கிட்டு, ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நறுக்கிட்டுருக்கேன். அதை ஒரு வானிலையில் போட்டுண்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விடக்கூடாது. ஏன்னா இது தண்ணி காய் அப்படிங்கிறதுனால அந்த காயிலேருந்தே நிறைய தண்ணி வரும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு கொஞ்ச நாள் வேக வைக்கணும். அது வேகிற அளவுக்கு கையால் நசுக்கி பார்த்தா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வேக வைக்கணும். கூட்டில் காயும் கொஞ்சம் தெரியணும். இந்த மோர்க்கூட்டு செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். தேங்காய் இருந்தால் போரும், தேங்காய் பச்சை மிளகாய் இருந்தால் இதுக்கு போரும். கொஞ்சம் தயிர் வேணும், அவ்வளோதான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு கூட்டு வகை. இப்போது இந்த கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன தேங்காய், ரொம்ப குட்டியான தேங்காய், ஒரு தேங்காய், அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய். இதுக்கு காரம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, அதனால நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் உடச்சி ஸ்மெல் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து முடியை திறந்து பாருங்கள். ரொம்ப வேகக்கூடாது காய். எப்படி அது வெந்துட்டா அப்படின்னு தெரியணுன்னா காயை கரண்டியில் எடுத்து உடச்சி பாருங்கள். அதை அமுக்கி பார்த்திங்கன்னா அது ஜஸ்ட் வெந்திருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப வேக வச்சிட்டோன்னா அது மசிஞ்சு மாவாட்டம் போயிடும். அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. காய் கொஞ்சம் தெரியணும் அதில். இப்போ என்னென்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காயும் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, அதை இந்த வெந்துட்டு இருக்கிற இந்த காயோடு சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் இந்த தேங்காய் பச்சை மிளகாய் காயோடு சேர்ந்து நல்லா வேகும். இந்த காரம் உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். இந்த டைமே உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா மூடியை திறந்து நல்லா அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும்.
இப்போது நல்லா வெந்துடுச்சு, பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தயிரை நல்லா கடைஞ்சிட்டு சேர்க்க போகிறோம். அதில் அந்த தயிரோட கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அதுக்குன்னு மோராகவும் சேர்க்கக்கூடாது. வெறும் தயிரை நல்லா கடைஞ்சிட்டு சேர்க்கணும். நான் ஒரு 250 ml தயிர் இதோட சேர்த்துருக்கேன். புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட சேர்க்கும்போது. இப்போது தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். எதுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தயிர் சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது சேர்த்தோன்னா அந்த சூடுக்கு தயிர் திரிஞ்ச மாதிரி போய் ஒரு மாதிரி தனித்தனியாக தயிர் தனியாக இந்த தண்ணி தனியாக நிற்கும், ஒரு மாதிரி நீர்த்தா மாதிரி போயிடும் கூட்டு. அதனால தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது கொஞ்ச நாள் மூடி வச்சுடுங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினத்துக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் தாளித்து அந்த கூட்டில் விடணும். கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறமா தான் தாளித்து விடணும். இந்த தாளித்ததை கூட்டோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தாளிக்கிறதும் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும், அதில் சேர்க்கறதும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அதை திறக்கக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இதோட ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக அந்த கூட்டில் இறங்கியிருக்கும். இந்த தாளிப்போடது அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த கூட்டில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா திறந்து நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறலாம். நீங்கள் பரிமாறும் போது கூட அதை கலந்து விட்டுக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மோர்க்கூட்டு வத்த குழம்புக்கு, வெந்தய குழம்புக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பொடி சாதத்தோடு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு புது விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.